மகான்கள் மதங்களை கடந்தவர்கள். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா தான் முதல்ல அவரை எழுத சொன்னாங்க. அவரை பத்தி எழுதி முடிச்சு புஸ்தகம் வெளியிட்டப்ப தாஜுதீன் பாபாவோட கருணையால இந்த அஜ்மீருடைய ஷரீஃபனுடைய எழுதக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 1 வருட காலம் உட்கார்ந்து அதுக்காக ஒரு 4 மாதம் பர்ஷியன் லாங்குவேஜ் படித்தேன். டாக்டர் தமீமுர் ரஹ்மான் காதிரி அவர் தான் பர்ஷியன் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு. பாரசீக மொழியை படித்து அதில் உள்ள புஸ்தகத்தினுடைய மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட 27 நூல்களை கையாண்டு ஒரு முழுமையான ஒரு புத்தகம் அவரை பற்றி வெளிவரணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். 1 வருட காலம் உட்கார்ந்து எழுதி முடிச்ச உடனே எனக்கு அந்த கரீப் நவாஸ் கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சது. அவர் ஒரு இறைநேசர் மூலமா என்ன அப்படின்னா, மிலாது நபி அன்னைக்கு அங்க சமர்ப்பணம் பண்ண, புனிதமான மிலாது நபி திருநாள்ல அங்க போய் அஜ்மீர்ல சமர்ப்பணம் பண்ண. அப்ப அஜ்மீருடைய சஜாதா நஷீன் ஜைனுல் அபிதீன் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவிற்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நானும் என் பையனும் வருவோம், ரிலீஸ் பண்ணுவோம். அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கன்னு சொன்னாரு. எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும் பொழுது இதை பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்ப காஜா கரீப் நவாஸ் என்னுடைய சத்குரு சாயிநாதர் ஷிரடி பாபா அல்லாஹ் மாலிக் தான் சொல்வார் அவர். அப்ப என்ன சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு செய். காஜா கரீப் நவாஸோட கருணை உனக்கு உங்க கூட எப்பவும் இருக்கும். நிறைய மகான்களை பத்தி எழுதியிருக்கேன். எல்லா புத்தகங்களுமே விலையில்லாத புத்தகங்கள், எல்லா புத்தகங்களையுமே இலவசமாக கொடுத்துருவேன். எந்த புத்தகங்களையும் நான் காசு வாங்கிக்க மாட்டேன். ஆக கிட்டத்தட்ட 280 பக்கங்கள் உள்ள இந்த புத்தகம், முழுமையான புத்தகம் இலவசமாக எல்லோருக்கும் அடுத்த வாரம் அளிக்கப்படுகிறது என்பதையும் பணிவோடு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காஜா கரீப் நவாஸனுடைய அந்த அஜ்மீர் நாயகத்தினுடைய புனிதமான வாழ்க்கை வரலாறு, அவர் புரிந்த ஏராளமான அற்புதங்கள் கூட அவர் சொல்ல விரும்ப மாட்டார். அவர் எக்கச்சக்க அற்புதங்கள், கிட்டத்தட்ட நீண்ட நாள் இந்தியாவில் அவர் வாழ்ந்தா கூட அவருடைய எண்ணற்ற அற்புதங்களை யாருமே அவருடைய சீடர்களுக்கு கூட அவர் சொல்லல. காரணம் என்ன அவர் சொல்வார்னா, இந்த அற்புதங்கள் செய்யக்கூடிய நிலை 100 நிலைகள்ல 17வது நிலை. அந்த நிலையிலேயே ஒருத்தர் நின்னாச்சு அப்படின்னா பாக்கி 83 நிலைகளை கடக்க முடியாது. ஆக அது ஒரு சாதாரண நிலையா தான் கடந்து போடுமே தவிர அந்த அற்புதங்களிலேயே மகான்கள் நின்று விடக்கூடாதும்பார். அப்படிப்பட்டவர். அவர் தொழுகை பண்ணும்போது பக்கத்துல யாராவது கூட இருந்தாலே அவர் அவர் அந்த தொழுகையில அவரை பார்த்தாலே அவர் ஞானி ஆயிடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை கொண்டவர். இந்த தேசத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மத நல்லிணக்கம், யுனிவர்சல் பிரதர்ஹுட் அண்ட் பீஸ், ஒற்றுமையும் சாந்தியும் சமாதானமும் சகோதரத்துவமும் நிற்கணுங்கிறதுக்காக 13வது நூற்றாண்டில் இந்திய தேசம்ன்ற புண்ணிய தேசத்திற்கு தன் இயற்ற வேண்டிய எல்லா பணிகளையும், இறைவன் தனக்கு அளித்த எல்லா பணிகளையும் செய்து அவர் ஜீவ சமாதி அடைந்தார். இன்னும் அவருடைய அந்த சஜாதா நஷீன் என்று சொல்லக்கூடிய இறைப்பணிக்கு தலைமை ஏற்றவர் என்னிடம் சொல்லும் பொழுது, அம்மா இந்த அஜ்மீர் தர்காவிற்கு வரக்கூடிய வருமானத்தில் 75% இந்துக்களால் வருகிறது. ஆகையால் இங்கு அஜ்மீருடைய கரீப் நவாஸுக்கு எல்லோரும் ஒன்றுதான், எங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று சொன்னார். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காரணம், மத நல்லிணக்கத்தை நாம் எப்போதும் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய நாடு புண்ணிய தேசம். இது இங்க எல்லா மகான்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கிருந்து இங்க அவர் இறைப்பணி ஆற்றி இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவர் போன்ற ஏராளமான மகான்கள் நமக்கு தெரியும் இங்க இறைப்பணி ஆற்றி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகான்களை வாழ்ந்த தேசம் இது. இந்த தேசத்துல இப்ப இப்படிப்பட்ட மகான்களை படிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு. அந்த காலகட்டத்தை கொடுத்திருக்காங்க. காரணம், எப்பேற்பட்ட அழிவுகளில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு தகுதி அந்த மகான்களுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாவுடைய அழிவுகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நமக்கு ரட்சித்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சக்தி மகான்களுக்கு மட்டும் உண்டு. ஆக இந்த காஜா கரீப் நவாஸினுடைய அந்த அஜ்மீர் நாயகத்தினுடைய இந்த புனிதமான நூல் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே பைஸ் மஹால்ல வெளியிட்டு எல்லோருக்கும் இலவசமாக வழங்கி இருக்கிறது என்பதையும் பணிவோடு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு அஜ்மீர் நாயகத்தினுடைய இறைப்பணி ஏற்று நடத்தும் சஜாதா நேஷனுடைய அடுத்த வாரிசு ஹஸ்ரத் சையத் நஸ்ருதீன் சிஸ்தி அவர்கள் வருகை தந்து இந்த நூலை வெளியிட இருக்கிறார். தமிழகத்தின் தலைமை காசி அவர்கள் முதல் பதிப்பை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான பங்கன். ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கறதே நமக்கு புண்ணியம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. நான் வேறு குலத்தை சார்ந்தவள் இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். புனித நபிகள் நாயகம் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்.
அவர்களெல்லாம் தரிசனம் பண்ணாலே நமக்கு புண்ணியம். நமக்கு சையத் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் தரிசித்து இந்த நூலை இலவசமாக பெற்று ख्वाजा गरीब नवाज அவர்களுடைய அருளை எல்லோரும் பெற்று செல்லுமாறு பணிவோடு தாழ்மையோடு உங்க எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் இதே நேரம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை இந்த நிகழ்ச்சி நல்ல உற்சவம் நடைபெறவிருக்கிறது. இது ஒரு மத நல்லிணக்க நூல் வெளியீட்டு விழாவாக நடத்துங்கள் என்று அவர்கள் அன்பு கட்டளையிட்டார். அதுபடி மத நல்லிணக்க நூல் வெளியீட்டு விழாவாக நடத்த உள்ளோம். அனைவரும் வந்திருந்து கரீப் நவாஸினுடைய கருணையை பெற்று அவருடைய நூலையும் இலவசமாக பெற்றுக்கொண்டு அவரையும் தரிசித்து அந்த அருளை பெற்று செல்லுமாறு பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி.